வணக்கம், நான் தான் உங்கள் மாதவன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேர்காணலில் வந்து யார் இருக்கார் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் பூசாரி அவர்கள் இருக்கார். ஒரு சில நாட்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காணொலியானதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி வந்து ஜெயக்குமார் பூசாரியை வந்து உங்களுக்கு கேட்கணும்னு நினச்ச கேள்வி, மக்களான நீங்கள் வந்து கேட்கணும்னு நினச்ச கேள்வி நான் உங்களுக்காக வந்து இன்றைக்கி கேட்கலான்னு வந்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேள்விகளான கமெண்ட்ஸில் வந்து கேள்விகள் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அதில் வந்து சில கேள்விகளை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இப்போ கேட்க போகிறேன். ஸோ உங்களோட ஒரு சில வார்த்தைகள், ஒரு அருமையான ஒரு சின்ன பாடல்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் ஒரு சில உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம், உங்கள் ஜெயக்குமார் பூசாரி, கங்காதேவி சரணம். நான் பாடிய பாடலில் நிறைய பாடல் பாடியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன பாடல் பாடணும் சொல்லுங்கள், பாடுறேன். யாரைத்தான் நம்புவது, அது கஷ்டமான பொழுதில் எழுதின பாட்டு. யாரைத்தான் நம்புவது ஒன்றும் தெரியலம்மா, நான் எந்த வழி போவது ஒன்றும் புரியலம்மா. யாரைத்தான் நம்புவது ஒன்றும் தெரியலம்மா, நான் எந்த வழி போவது ஒன்றும் புரியலம்மா. பட்டு தெளிந்தேனா உன்னடிய வந்தேனே, கெட்டு தேலிந்தேனா உன் பாடலை புரிந்தேனே. அப்பேர் கொண்ட ஒரு அற்புதமான பாடல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து 2 நாள் முன்னாடி வந்து ஒரு பதிவு பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி உங்களை கேள்வி கேட்குறதா இருந்தால் கமெண்ட் வந்து கேட்கலாம், மக்கள் பொதுமக்களுக்கான ஒரு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கோம். மிஸ்டர் பிளாக் என்றவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அருள் வாக்கு வருவது உண்மையா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நீங்கள் வந்து இதுக்கான உண்மையான பதில் சொல்லணும். இது வந்து சொல்லுங்கள். அருள்வாக்கு என்பது வந்து உண்மையா பொய்யா? நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா சாமி வர்றது குறி சொல்கிறது உண்மையா பொய்ன்னு கேட்குறீங்க. ஏன்னா இதுதான் நிறைய பேர் கேள்வியாக இருக்குது. லோகேஷ் என்றவர் கூட இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. அருள்வாக்கு என்பது உண்மையா பொய்யான்னு சொல்கிறதா, இதில் உண்மையானவங்களும் இருக்கிறாங்க, பொய்யானவங்களும் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால் அருள்வாக்கு சொல்கிறவங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும், உங்களுக்கே அதை தெரிஞ்சிடும் இவங்க உண்மையா பொய்யான்ட்டு. ஏன்னா உண்மையான பக்த கோடிகளும் இருக்கிறாங்க. அருள்வாக்கு சொல்கிறதுல, அம்பாள் வந்து பரிபூர்ணமாக ஆடுறதுல, வாக்கு சொல்கிறதுல. ஒரு இடத்துல மக்கள் ஜனம் கூடுதுறான்னா அங்கே பவர் இல்லாத கூடாது. கண்டிப்பாக. இப்போது நான் ஒரு பாடல் பாட வச்சு தான் இவ்வளோ ரசிகர்கள் உருவானாங்க. நான் சாதாரண ஆளாக இருந்தால் அந்த இடத்துல மக்கள் உருவாகிருப்பாங்களா? ஜெயக்குமார் வந்திருக்கிற இந்த இடத்துல கச்சேரிடானா அவ்வளோ பேர் வந்து கூடுறாங்க. இது எதனால்? இந்த பாடலுக்கு ஏற்ற ரசனை. அது மாதிரி வாக்கு கொடுக்கறதுல அந்த வாக்கு உறுதியாக அவங்களுக்கு நிலை பெறும் போது தானே அவங்க பார்த்து இன்னொருத்தரை கூட்டின ஆலயத்துக்கு வராங்க. அப்போது அங்கே தெய்வம் இருக்குது. ஒரு ஆலயம் பிரசித்தி பெற்று வளர்ந்து இந்த இடத்துல அம்பாள் அமர்ந்து கொண்டு இருக்கிறாடானா, சுவாமி அமர்ந்திருக்கிறாடானா, அப்போது அருள்வாக்கு என்பது உண்மை. அதையும் ஒரு சில பேர் வந்து அருள்வாக்கு சொல்கிறதுல இவங்கள மாதிரி நானும் அருள்வாக்கு சொல்லணும், நானும் சாமி ஆடணும் என்னட்டு தனக்குத்தானே ஆடுறவங்களும் இருக்கிறாங்க. இந்த இப்போ நான் வந்து உரையாடலில் வந்து பேசும்போது எனக்கு ஒரு கேள்வி வந்து மனசில் வந்தது. கோயில்களுக்கு நம்ம எதுக்காக போகிறோம்? கோயிலுக்கு நம்ம எது சிம்பிளாக சொல்லுங்கள். நம்மளுடைய மனக்குறைகளையும் தீர்ப்பதற்கும், தெய்வத்தை பார்த்து நம்மளுடைய குறைகளை சொல்கிறதுக்கு கோயிலுக்கு போகிறோம். நிம்மதிக்காக. ஆமாம். இப்போ இந்த கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோயில் வந்து ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பலாம் இல்லை, ஒரு கொரோனா பீரியடுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எந்த கோயிலையும் கூட்டம்ன்றது வந்து பெரிதான அளவில் இல்லை. இப்போ எல்லாருமே ஃப்ராடு அதிகமாகிட்டாங்க. ஃப்ராடு திரட்டம் பண்ணுறவங்க அதிகமாகிட்டாங்க. அதை வந்து கொட்டி தீக்கிறதுக்காக எல்லாம் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் உண்மை. எல்லாருமே ஒரு தப்பு தெரியாமல் பண்ணுறது தான், தெரிஞ்சு பண்ணுறது கிடையாது, எல்லாம் போகிறாங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா அந்த க்யூவில் நின்று பார்க்குறதுக்கு அதிகமான விலையில் காசு வாங்குறாங்க. இது கரெக்டாக? இது எந்த விதத்தில் எனக்கு நியாயன்றது எனக்கு புரியல. இது வந்து ஒரு பொதுவான எனக்குள்ளே இருக்க ஒரு பொதுவான கேள்வி, மக்களுக்குள்ளேயும் இந்த கேள்வி இருக்கும். என்னன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா காசு கொடுத்தா சாமி ஈஸியாக பார்த்தலாம், காசு இல்லாத என்ன பண்ணுவோம்? இதை நான் வந்து ஒரு ஆன்மீகவாதியாக உங்ககிட்ட கேட்குறேன். சரி, நீங்கள் வந்து கடவுளை நிறைய நேசிக்கிறீங்க எனக்கு தெரியும். ஏன்னா வந்து ஒரு வாட்டி நம்ம கோயிலுக்கு போகும்போது கூட அந்த அளவுக்கு ஒரு உணர்ந்து சாமியை கும்பிட்டீங்க. நான் வந்து நீங்கள் பூசாரியாக இருக்கீங்க, சரி சாமியில் அந்த அளவுக்கு கூட மணின்னு உண்மையை நான் நினச்சிருந்தேன். என் மனசில் இதெல்லாம் சொல்லிட்டு கோவிலுக்கு கட்டணம் வரி வசூல் பண்ணுறதுனா எல்லா கோவில்லையுமே கட்டணம் வரி வசூல் பண்ணுறது உண்டு. இதில் அதிகமாக பணம் வாங்குறன்னு நீங்கள் சொல்கிறது அது எந்தன்னு எனக்கு தெரியல. நான் ஒன்றும் பார்க்கல. அது மாதிரி ஏன்னா நான் அப்படி பார்த்துருந்தேன்னா அங்கே நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கும். சாம்பிளே சொல்கிறேன், ராமேஸ்வரத்துக்கு போனேன். சரி, எவ்வளோ பேர் புகழ்பெற்ற கோயில். ஆமாம். அதாவது நம்ம தமிழ்நாடு இப்போ நம்ம இங்கேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து காசியில் இருக்கவங்க ராமேஸ்வரம், ராமேஸ்வரத்தில் இருக்கவங்க காசிக்கு போவாங்க.
அதான் தமிழ்நாட்டில் இருக்கவங்க நார்த் இந்தியாவுக்கு போவாங்க, நார்த் இந்தியாவில் இருக்கவங்க சவுத் இந்தியாவுக்கு வராங்க. இது நார்மலாக நடக்கிற விஷயம். இதில் என்னன்னா வந்துட்டு இப்போ நம்ம நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வராங்க வச்சுக்கோங்களேன், இந்த அது உள்ளே வந்து தீர்த்த குளங்கள் இருக்கு. 22 தீர்த்தமும் எக்ஸாக்டாக தெரியல, ஞாபகம் இல்லை. அந்த தீர்த்த குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. காமனான ப்ரைஸ், தப்பே கிடையாது. எல்லாருக்கும் வாங்குறீங்க, கொடுக்குறீங்க. தண்ணி எப்படி தெரியுமா ஊற்றுறாங்க? இப்படி குடிக்கிறாங்க, குடிச்சு இப்படி மூஞ்சில் அடிக்கிறாங்க. ஏன் ஊற்றுனேன்னு கேட்டால் நம்மக்கிட்ட சந்தேகிக்கிறாங்க. அங்கே எத்தனை பேர்? இப்போ நாங்கள் 3 பேர் போனோம். உங்கள் 3 பேருக்கு பின்னால் 4 பேர் போனீங்க. இந்த 4 பேருக்கு பின்னால் எத்தனை பேர் நின்றுந்தாங்க? இருந்தாங்க. கூட்டம் அந்தளவுக்கு பெரிய கூட்டம் இல்லையே. கூட்டம் இல்லை. ஆனால் அதே இடத்துல வந்து 125 ரூபா ஒரு ஆளுக்கு வாங்கிட்டு வந்து மொண்டு ஊற்றுறாங்க தலையில். ஓ, பைசா கொடுத்தா மொண்டு ஊற்றுறாங்க. 25 ரூபா டிக்கெட்டுக்கு வாரி ஊற்றுறாங்க. வாரி ஊற்றலை, அடிக்கிறாங்க வாரி. இது ராமேஸ்வரத்தில் நடக்குது. இது நான் வீடியோ பதிவு எடுத்துட்டீங்க. இதை நம்ம எடுத்தது என்ன ஆச்சுன்னா டெலீட் பண்ண வச்சுட்டாங்க. அங்கே நான் நடந்தது, எங்கள் அப்பாவுக்கு தீதி கொடுக்க போயிருந்தேன். நான் வந்து ஆனால் அருமையான கோயில், சாமி இவ்வளோ தான் சின்னதாக இருந்தாலும் பவர் பெருசு. ஆனால் மக்கள் வந்து அந்த உள்ளே இருக்க நிம்மதிக்காக தான் வராங்க, எங்கே இருந்தோ வராங்க. அங்கே வந்து இந்த மாதிரி துயர செயல்கள் நடக்கும் போது வந்து நான் வீடியோ எடுத்து தான் அவன் பார்த்துட்டு என்னை அடிக்கிற மாதிரி வரான். என் கையிலேருந்து ஃபோனை கொடுங்க வரான். எங்கள் அம்மாட்ட ஃபோனை கொடுத்துறேன். ஆனால் அவன்கிட்ட ஃபோன் வாங்க முடியல. வெளியே போயிட்டோம். வெளியே தேடி வரான். போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. போலீஸ் ஆஃபீஸரை என்கிட்ட பேசினார். நான் அவர்கிட்ட ஒரு சொன்னேன். மக்கள் கூட்டிட்டாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து அவனை கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அநியாயம் பண்ணுறாங்க. ஏன்னா என் மேலே தப்பு இல்லை. ஏன்னா பொதுமக்களுக்கு பாதிச்சிருந்தாலும் சொல்கிறாங்க அநியாயம் பண்ணுறாங்க சார், அவங்கள கேளுங்க சார்ன்னொடனே லாஸ்ட்டில் வந்துட்டு அவரோட வேலை அது, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவர் ஒருத்தர் மட்டும் அங்கே தப்பு பண்ணல, எல்லாருமே தப்பு பண்ணுறாரு. சரி வேணான்ட்டு நானும் டெலீட் பண்ணுறது தான் உண்மை. இந்த மாதிரி வந்து இந்த ஒரு கோயில் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, கோவிலில் வேலை செய்கிறவங்க வந்து எல்லாருமே அரசாங்க பணி செய்கிறபடி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கணும். அவங்க அரசாங்கத்தில் இணையணும். எல்லாருமே வந்து அரசாங்கத்தில் இருக்கிறவங்க தான் இதில் பணி செய்கிறாங்க. கவர்மெண்ட்டில் அவங்களுக்கு அந்த வேலையை கொடுக்கணும். இது கான்ட்ராக்ட்னு ஒன்று கொடுப்பாங்க கோயிலில். இந்த கான்ட்ராக்ட்பா, உங்கள் கான்ட்ராக்ட் இது, பெருகிற கான்ட்ராக்ட் உங்களுக்கு டிக்கெட் கொடுக்குறது உங்கள் கான்ட்ராக்ட். இது மாதிரி கான்ட்ராக்ட் விடுவாங்க. இதில் என்ன பண்ணுவான்னா, கோவில் நிர்வாகத்தை குற்றம் சொல்ல முடியாது. கோயில் நிர்வாகி எங்கே இருப்பார்? இவங்க என்ன பண்ணுவாங்க, லைன் நிற்கிறாங்கன்னா அவன் சம்பாதிக்கத்தை பார்த்துட்டு வரவங்கள, நம்ம 10 ஒருத்தன் நம்ம 100-200 வாங்கிக்கிறோம், நம்ம நம்ம பண்ணிடுறோம் வாங்கிடுவோம் பணத்தை. ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது. இது மேலிடத்துக்கு தெரியாது. மேலிடத்துக்கு போய் சொன்னாலும் மேலிடத்தில் இருக்கிறவங்க அவங்களை விசாரிக்கிறதுக்கு 4 நாள் 5 நாள் ஆகும். ஏன் அப்படி 4 நாள் 5 நாள் ஆகுதுன்னா, அவன் எந்த இடத்துல இருக்கிறான், எந்த கான்ட்ராக்டில் இருக்கிறான், யார் அவனுக்கு சூப்பர்வைசர், அவன் எங்கே இருக்கான், இப்படி தான் எல்லா கோயிலையும் நடக்குது. இதுக்கு என்னன்னா, மொத்த பேருமே கோயில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே, கோவிலில் இத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்களா, இவங்க எல்லாரும் பேரும் இவங்க இந்த வேலை தான், இவங்க இந்த பொறுப்பு தான், இதை நீங்கள் ஏற்றுக்கணும். ஏன்னா இவங்க தப்பு பண்ண உன் வேலை போயிடும். யார் அதை எடுக்கிறான் பாரு, சூப்பர்வைசர், கவர்மெண்ட்டில் இருக்கிற பற்றி அவங்களுடைய வேலை போயிடணும், அவருடைய வேலையை பரிமாணம் பண்ணணும். அப்போ தான் இது என்ன ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, நம்ம இந்து மதமானது, அதாவது ஆன்மீகமானது பாதிக்கப்படுகிறது. இது வந்து யாருக்குமே தெரியல. அதாவது கோயில்கள் வந்து வியாபார மயமானதுனால நம்மளோட ஆன்மீகம் இந்தியாவை சேர்ந்த ஆன்மீகம் என்பது பெரிதளவில் வந்து பாதிக்கப்படுகிறது. எல்லா மதத்தையும் வளர்க்கறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனால் இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிட்றத காப்பாற்றுறது ஆள் இல்லை. ஏன்னா இது வந்து வியாபாரம் ஆயிடுச்சு. இதுதான் உண்மை. இதை ஆக்சுவலாக நான் வந்து இதே விஷயத்த வந்து வேற ஒரு சேனலில் வந்து பேசியிருக்காங்க. என்னன்னா, இங்கே இந்துசம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிதளவு வளர்க்கறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா அது காரணம் வியாபாரமயானது. இதுக்கு தீர்வு என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு தீர்வுன்னா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆலயத்தில் வந்து வசூல் பண்ணுறதோ, வரி வசூலிக்கத்தோ, அந்த ஆலய திருப்பணிக்காகத்தான் அந்த இது நியாயமான வழியில் இருக்கிற வரை இங்கே பிரச்சனை இல்லை ஐயா. இப்போ என்னன்னா, இது வந்து எல்லாருமே பண்ண முடியாதுல்ல, ஒரு சில பேர் தானே பண்ணுறாங்க. கண்டிப்பாக இல்லை. அந்த ஒரு சில பேரால் வந்து அந்த ஆலயமே நம்மளுக்கு பாதிக்கப்படும். இப்போது ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு 20 பேர் இருக்கிற கூட்டத்தில் ஒருத்தன் தப்பு செய்கிறான், அப்போ அந்த கூட்டத்துக்கு கெட்ட பேர் ஆகும். அந்த ஒருத்தனை பிடிச்சா இல்லையா? இப்போ எப்படின்னா, நீங்கள் சொல்கிறது வந்து ஒரே ஒரு கோயில் மட்டும் நான் சொல்ல, இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான கவர்மெண்ட் தான் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். அதுதான் பெரும்பாலான கோயில்கள், பெரிய கோயில்கள், சின்ன கோயில்கள் கிடையாது. நம்ம பேசியோ நம்ம விளக்கம் சொல்ல, நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டெப்புக்காக நான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, நம்ம பேசி இதை முடிவு எடுக்க முடியாது. இதுக்கு உத்தரவு எடுக்கிறதோ அந்த ஆலயத்தில் இருக்க நிர்வாகிகளும் அரசாங்கம் தான் இதுக்கு உத்தரவு எடுக்கணும். ஏன்னா எல்லா கோவில்லையுமே பெரிய ஆளுங்க வந்தால் அவங்கள தனியாக மரியாதை பண்ணுறது,
அது ஏழ்மையாகிறவங்களை தூக்கி ரயினில் தள்ளுறது. அதே மாதிரி வசதிக்காரங்க வந்து அவங்க கழுத்தில் மாலை போடுறது, வசதி இல்லாத வந்து அவனுக்கு ஒரு திருநூறு கொடுத்து தேத்துறது, எல்லாத்தையும் எல்லாம் பார்த்து தான் இருக்கிறோம், யாரும் பார்க்காதெல்லாம் இல்லை. ஏன்னு கேட்டால் ஏன் இப்போ எல்லாரையும் ஒரு பொதுவாக பார்க்கலாமே கோவிலில், ஏன் அவங்கவுங்களை அப்படி பண்ணுறாங்கன்னா, இது எல்லா கோயிலையும் நடக்கிறது இல்லை, ஒரு சில கோயிலில் தான் நடக்குது. எல்லா கோயிலும் இது நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு சில கோயிலில் தான் இதெல்லாம் நடக்குது. அந்த ஒரு சில கோயில் எது என்பதை கண்டிப்பாக அந்த அம்பாளை கண்டிப்பாக அது வெளிச்சத்துக்கு கொண்டு வருவா. அது கூடிய சீக்கிரத்தில் வெளியே வரும். அது நம்ம எதை முடிவு எடுக்க தேவை, அந்த அம்மாவே அந்த முடிவு எடுத்துருவா. அதே போல் என்னான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரையிலும் ஆலயத்தில் வாங்குகிற டோக்கன் பைசாவோ வரி வசூலோ, ஆலயத்தை சுத்தம் பண்ணணும், ஆலயத்தை பெருக்கணும், இன்னும் தேவையான பொருள்கள் வாங்கணும், அம்மாவுக்கு தேவையான எல்லாம் வாங்கணும். நம்ம கொடுக்கறது தான் ஆலயத்துக்கு போய் சேருது. இதுதான் நான் கண்டி. மற்ற பிரகாரம் தனியாக வாங்குகிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே வரும். அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். நம்ம கேள்வியிலேருந்து ரொம்ப டெப்த்தாக வந்து உள்ளே போயிட்டோம். அடுத்த கோயிலுக்கு போகலாம். இது கேட்டாச்சு ஒரு கேள்வி. அதாவது திருப்பியும் ஒரு நீங்கள் பாடின பாட்டையே பாட சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூவில் நீங்கள் பாடின காடு மலை தான் கடந்த பாடலை பாட வேண்டும் என்று மிஸ்டர் டோலா கிங்ன்ற ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதனால் திருப்பியும் வந்து ஒரு சில வரிகள். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். காடு மலை தான் கடந்து கைலாய நடந்து கால்களெல்லாம் நோகு மண்ணு கட்டி வச்சேன் ஊஞ்சல் ஒன்று அம்மாவே அங்காளி அம்மாவே, நான் மலராய் நான் மலர் பறைத்து எம்மாதாவே ஊஞ்சலை சிங்காரித்தேன், அந்த ஊஞ்சலிலே ஆடக்கூடாதா அம்மாவே உன்னருள தரக்கூடாதா. இந்த பாடலை ஒரு வாட்டி கேட்கும்போது ஒரு வாட்டி கூட அந்த ஒரு சில பாடல்களை வந்து கேட்கும்போது இந்த அலுப்புத்தன்மை வரும். அப்புறம் கேட்டுக்கலாம், அந்த பாட்டு போயிடும். ஒரு 10 நாள் கேட்போம், 15 நாள் அந்த பாட்டை கேட்க மாட்டோம், புதுசாக வர பாட்டு கேட்போம். ஆனால் இந்த பாட்டை எப்போ கேட்டாலும் ஒரு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இந்த பாடலை அழுகையோடு எழுதின பாடல், ஆவேசத்தோடும் அழுகையோடு நான் எழுதின பாடல். அதனால தான் இந்த பாடல் அம்மா வெளியே கொண்டு வந்தா. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஓடக்கார மண் எடுத்து உன்னுருவம் செய்து வைத்தேன், ஓரையெல்லாம் சுற்றி வந்து உன் முகத்தை பார்க்க வந்தேன் அம்மாவே கங்கை அம்மாவே. இந்த பாடல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க சினிமாவில். இந்த பாட்டை வந்து ஜானகி அம்மா பாடிருப்பாங்க. எப்படின்னா, ஓடத்தில் தண்ணீர் பெண்ணோரத்தி கண்ணீர், இந்த ஓடம் போய் ஊரை சேருமா அப்படி பாடிருப்பாங்க. ரெண்டாவது, ஓடக்கர மண் எடுத்து நான் உன்னுருவம் செய்து வைத்தேன், ஆற்றுல வெள்ளம் வந்து உன்னை மட்டும் அடித்ததென்ன ராசாவே ஏ ராசாவே. இந்த பாட்டை ஜானகி அம்மா அவ்வளோ அற்புதமாக பாடியிருப்பாங்க. இந்த பாட்டை கேட்டு தான் நிறைய பேர் இந்த பாட்டை பாடுவாங்க. நான் இந்த பாட்டை பார்த்து தான் பாடுது. ஆனால் இந்த பாட்டை நானும் பாடினேன். இந்த பாட்டுக்கு நானும் அதிகாரம். அம்மாவுக்கு தான் தெரியும் இந்த பாட்டுக்கு யார் அதிகாரம், இது யார் எழுதுனாங்க, யார் பாடினாங்கன்ட்டு பார்க்குற அந்த உலக மக்களுக்கு தெரியும். சில பேர் ரொம்ப பிரச்சனை, எனக்கு ஃபோன் மூலிமா டார்ச்சல் பண்ணுறது, ஃபோன் மூலிமா பேசுறது, தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத பேச்சுகள். ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறதுக்கு தேவை அமைதி. ஆன்மீகம் என்பதே ஒரு அமைதியானது தானே. தெய்வத்துக்கு எதுக்கு போகிறோம், சாந்தத்துக்கு தானே போகிறோம். வார்த்தை ஒரு வார்த்தையும் அப்போது கஷ்டப்பட்டம்மா. சரி, இந்த ஒரு பாட்டுக்காக இவ்வளோ விமர்சனமா, இவ்வளோ பேச்சா? அப்போ சொல்கிறாங்க, நீ உன்னால் பாட முடியுமா, பாட்டு எழுத முடியுமா, எப்படி இந்த பாட்டை நீ எப்படி திறனியா எழுதுனியா, யாரை பார்த்தியா, எங்கேருந்து எடுத்த? அப்போ சொல்கிறேன், அப்படியா, சரி அம்மா, நான் வணங்குற கங்காதேவி கிட்ட நிற்கிறேன். அப்படியா, சரி இருக்கட்டும் அம்மா, இது எல்லாம் நடக்குது, இந்த நாடகத்தின் முடிவு நீ தானே. அப்போ தான் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு போகிறேன். இந்த பாட்டே எனக்கு வேண்டாம். ஏன்னா இந்த சினிமாலேருந்து எடுத்த பாட்டால் நான் பாடினேன், அந்த ஊரில் பாடினேன், இந்த ஊரில் பாடினேன். ஆனால் பாடுந்து நம்ம வந்து நிறைய உலக மக்களுக்கு தெரியும். ஆனால் சில பேர் நான் பாடினேன், இதுக்கு நான் தான் உரிமையாளர் பேசினாங்க. அப்போ தான் இதே ஜெகன் சார் சாய் நிற்கிறாங்க. ஏன் நீங்கள் நினச்சா எவ்வளோ 1000 பாட்டு வேணாலும் பாடலாம், பாடுங்க பார்க்கலாம் அம்மா பற்றி ஒரு பாட்டு. அப்போ தான் காடு மலை தான் கடந்து
கைலாய நடந்து உன் கால்கள் எல்லாம் நோகு மண்ணு கட்டி வச்சேன் ஊஞ்சல் ஒன்று. அப்படி இந்த பாட்டை எடுத்தது. அடுத்த கேள்வி, ஸ்டைலிஷ் TN25ன்ற ஒரு நம்பர் இருந்தது, ஐடியிலேருந்து இது பண்ணியிருக்காங்க. சின்ன பசங்க மேலே சாமி இறங்கினால் அது உண்மை வாக்கு சொல்லுமா, இல்லை ஆள் மனதில் இருந்து வருவது தானா அருள் வாக்கு? அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, சின்ன பசங்க உடம்புல வந்து சாமி இறங்குச்சுன்னா அவங்க ஆள் மனசில் இருக்கிறது வருமா, இல்லை உண்மையாக அருள் வாக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்மளுடைய ப்ரோக்ராமில் கூட நிறைய குழந்தைங்க மேலெலாம் நான் சாமி வர வச்சு கேட்டிருக்கிறேன். குழந்தைங்க மேலே வந்து அருள் வாக்கு ஆடுறதும் அருள் வாக்கு சொல்கிறதும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஏதுமே அறியாதபடி இருக்கிறது தான் சின்ன பசங்க. 5 வயசு குழந்தைங்க, 4 வயசு பசங்க, இந்த மாதிரி குழந்தை நிற்க வைப்போம். அவங்களுக்கு சாமி ஆடணுன்ற அவங்களுக்கு ஒரு விஷயமே நானே தெரியாது. பம்பனாலே நான் தெரியல, அங்கே பாடுறதும் நான் தெரியல, நான் என்ன பாடுன்ற வரிகளை அதுங்களுக்கு நான் தெரியல, நான் என்ன கூப்பிட்றணும் தெரியல. நான் மைக்கில் பாடிங்கிறேன், ஆனால் நான் பாடும்போது நான் தான் இந்த அம்மாவை பற்றி நான் பாடுறேன். அதேமாரி நான் ஆடி வந்து நான் தான் வந்துருக்கேன், யாரும் நான் தான் முத்து மாதிரி வந்திருக்கேன். அப்போது அது உண்மையாக பொய்யா? புரியுது. அப்போ நம்ம அதை பொண்ணுல பிள்ளைகள் எப்படி நடிப்பாங்க, நடிக்க முடியுமா? நடிக்க முடியாது. அதனால் என்னை பொறுத்த வரையிலும் சிறு குழந்தை மீது வந்து சொல்கிறது நான் நம்புகிறேன். இப்போ நம்புறவங்களுக்கு தெய்வம் அங்காளி, நம்பாதவங்களுக்கு அவளே மகா பெரிய பிசாஸ் ஆயிடுவான்னு. இதுக்கு கூட நிறைய கேள்வி, மகா பெரிய பிசாஸ் ஆயிடுவா ஒன்றும் புரியலன்னா, நம்புறவங்களுக்கு தான் தெய்வம் ஆகும். நீ நம்பிப்போ, உனக்கு என்ன ஒன்றாலும் தருவா. நீ நம்பலனா உன் வாழ்க்கையே இருள் சூழ்ந்துடும். இருள் சூழ்ந்து எத்தனை இருக்கும், பிசாஸ் தான் இருக்கும். இதுதான் அர்த்தம். அதே மாதிரி எனக்கு ஒரு கேள்வி, இப்போ இதுலேருந்து ஒரு கேள்வி வந்தது என்னன்னா, எனக்கு அருள் வாக்கு வரணும், எனக்கு ஆசை. உண்மையை கேட்குறேன் நான். எனக்கு இப்போ வந்து அருள் வாக்கு வரணும், உங்க கூட வரேன், ஒரு ஆசை இருக்கும்ல. ஆமாம், அம்மா என் மேலே வரணுன்ற ஒரு ஆசை. அப்போ எப்படி வர வைக்கும்? நான் ஆசைப்படுறேன், வரணும்னு நினைக்கிறேன், நான் வரல. ஆடணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஆட முடியல. அப்போ அம்மா வரணும்னு என்ன பண்ணணும்? விதை தானாக போட்டு முளைச்ச செடிக்கு பவர் அதிகமாக இருக்குமா, நீ பிடிங்கி நட்ட செடிக்கு பவர் அதிகமாக இருக்குமா? அது புரியுது நீங்கள் சொல்ற மாதிரி தான். அதாவது சின்ன வயசுல என் மேலே அருள் வாக்கு வரணும், நான் சாமி ஆடணும் நீங்கள் சொல்கிறீங்க. உண்மையான பக்தி சொல்ல வேணாம், வாக்கு சொல்ல வேணாம், அருள் வந்த உண்மையான பக்தியோடு உண்மையான உள்ளத்தோடு அந்த பம்பை உடுக்கை நீங்கள் அந்த இசையில் நிற்கும் பொழுதும், அம்பாவை நீங்கள் நேருக்கு நேராக பார்க்கும் பொழுதும் கண்டிப்பாக அந்த அருள் உங்கள் மேலே வரும். இன்னொரு இதுவில் நம்ம கண்டிப்பாக உங்கள் மேலே வர வச்சு காட்டுறேன். ஐயோ, அடுத்த கேள்வி. ஏன் அங்காளம்மன் பாடல் அதிகமாக பாடுகிறீங்க அப்படின்ட்டு சமயபுரம் மாரியம்மன் என்ற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. அதற்கான காரணம், அப்புறம் வந்து இதற்கு பின்னால் ஏதேனும் கதைகள் இருந்தால் அவர்களிடம் கேட்க வேண்டும் அப்படின்னு வந்து ரொம்ப தாழ்மையாக கேட்டிருக்காங்க. எதுக்கு அங்காளம்மன் பாடல்கள் அதிகமாக பாருண்டான்னா, என்னுடைய குருநாதர் சக்தி சண்முகராஜ் ஐயா வந்து எவ்வளோ பாட்டு பாடினாலும் அங்காளம்மனுக்கு பாடின பாட்டு தான் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி வலைத்தளங்களில் எங்கள் ஜெகன் ஐயா சொல்லுவார், அங்காளம்மனுடைய பாடல் அதிகமாக நீ பாடணும் ஜெயக்குமார்னு. ஏன் சார், எவ்வளோ சாமி இருக்குது, அவங்களெல்லாம் பற்றி பண்ண எல்லாருக்கும் ஒரு 20 பாட்டு பாடலாமே. பொன்னியம்மா, செல்லியம்மா, நாகத்தம்மா, கன்னியம்மா, துலுகானத்தம்மா, நான் போலாச்சம்மா, டில்லி போலாச்சம்மா, திருவதி அம்மா, எத்தனையும் அம்மா, பெரியப்பாழ்த்தம்மா, கருமாரி அம்மா, எத்தனையோ சாமி ஆளுக்கு இருப்பாங்க. இல்லை சரி, அந்தந்த அம்மனுக்கு 2 பாட்டு பாடினேன். இந்த மலையனூர் அங்காளம்மனை பற்றி பாடும் பொழுதும் பாட பாட எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது எந்த சாமி மீது பாடினாலும் எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் எனக்கு அந்த வார்த்தைகள் வராது. அங்காளம்மன் பாட்டு பாட ஆரம்பிச்சினானா தானாகவே, நான் உண்மையாலுமே சொல்கிறேன், இது வரையிலுமே 4 வரிக்கு மேலே நான் எழுதின்னு போனதே கிடையாது. ரெக்கார்டிங் தேட்டர் 4 வரி மட்டும்தான் மெயின் வரி, மீதி எல்லாமே நான் பாடுறது தான். அது எப்படி தான் அந்த அன்னை எனக்கு கொடுக்குறாளோ தெரியல. அதே மாதிரி வந்து இப்போ நிறைய பசங்க வந்து பார்த்திங்கன்னா பம்பை கலை கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்ககிட்ட கற்றுக்கணுன்னா என்ன பண்ணணும்? தாராளமாக அழைக்கிறேனே. வாரத்தில் 2 நாள் பம்பை உடுக்கை கற்றுக் கொடுக்குறோம், பாடல் கற்றுக் கொடுக்குறோம். நான் ஏற்கனவே வலைத்தளங்களில் சொல்லியிருக்கிறேன், பம்பை வாசிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க, பாடல் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க வாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் கச்சிப்பட்டு நம்மளுடைய ஆலய சக்தி பீடத்துக்கு வாங்க.
கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லித்தரேன். குருநாதர் தட்சணை எவ்வளோ கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து மக்கள் வந்து என்ன யோசிப்பாங்கன்னா வந்து ஏன்னா நீங்கள் வந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்கீங்க, நம்மளால் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமா தெரியாது. நீங்கள் இதில் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க தயாரிச்சுக்கலாம். சில இடத்துல வந்து நீங்கள் கொடுக்குறத கொடுக்கணும், இருந்தாலும் ஒரு சர்டைன் வந்து நீங்கள் செட் பண்ணி சொன்னீங்கன்னா வந்துட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது என்னுடைய கலையை இந்த மக்களுக்கு, அதாவது நான் பாடிய பாடல்கள், நான் இனிமேல் பாடக்கூடிய பாடல்கள், எடுக்கக்கூடிய வரிகள் நான் எப்படி எடுக்கிறேன், எப்படி பாடுறேன், இந்த பாடல் வரிகளை எப்படி நான் எடுக்கிறேன் என்பதை நான் நிறைய பேருக்கு சொல்லித்தரணும். இதுக்கு காணிக்கன்னு நான் வாங்குறதா எனக்கு அது விருப்பம் இல்லை. நாடி வரவங்களுக்கு 2 நாள் நான் அந்த நாள் ஒதுக்கி அவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். தாராளமாக வரட்டும், எல்லாருமே வாங்க, எனக்கு கட்டணமே வேண்டாம். அருமை அருமை அருமை. அடுத்த கேள்விக்கு போகலாம். வந்து நம்ம அடுத்த டாப்பிக்கில் பேசலாம். இந்த கேள்வியில் வந்துச்சு, இதெல்லாம் கேட்டு தான் ஆகணும். சுரேஷ் ப்ரீஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு. மேல் மலையனூர் நங்காளம்மா நம்ம அம்மா இருக்காங்களே, நம்ம ஊஞ்சல்ல போன மாதம் அமாவாசையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி பாடின அனுபவம் எப்படி இருந்தது? மேல்மலையனூர் வந்து மாதம் அமாவாசைடானா எனக்கு ஊஞ்சல் ப்ரோக்ராம் இருந்தாலும் சரி, ஊஞ்சல் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அது நைட்டு 12 மணியாக இருந்தாலும் கார் எடுத்துன்னு வெடிகாலம் போயிட்டு அம்மா பார்த்துட்டு வந்துடுவேன். அப்படி இல்லைடானா சீக்கிரமாக போயிடுவேன். நான் அமாவாசைக்கு அம்மா பார்க்க இருக்க மாட்டேன். ஒரு சில அமாவாசையிலே என்னால் போக முடியாத சூழ்நிலை ஏற்படும். அன்றைக்கி போகலன்னா ஒரு 4 நாள் கழிச்சு போயிட்டு அம்மா பார்த்துட்டு வந்துடுவேன். அப்போ இந்த அமாவாசைக்கு நாங்கள் போகும்போது என்ன ஆச்சுடான்னா, சரி ஊஞ்சலை பார்க்கலான்ட்டு அந்த நேரத்தில் அந்த கூட்டம் ஊஞ்சல் ஆடும்போது கூட்டம் அதிகமாக சேர்ந்துடும். எப்படி எங்களுக்கு வழி கிடைச்சது, எப்படி ஊஞ்சல் மேடை கிட்ட போனோம் என்பது எனக்கு இன்னமும் யோசிக்கிறேன் எனக்கு சிந்தனைக்கே எட்டலை. ஆனால் பசங்க நம்ம கூட இருந்த பசங்க எல்லாருமே வழி விடுன்னு சொல்லிட்டாங்க. வழி விடணுன்னு ஆளுங்க விட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நீ என்னத்தான் வழி விடுன்னு சொன்னாலும் அந்த கூட்டத்தை வந்து தடுக்க முடியாது, கொம்பு கட்டிருப்பாங்க, ஊஞ்சல் கிட்ட போகவே முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த தாயாருடைய மகிமை தான் நான் சொல்ல முடியும். பசங்க சொல்லும் போது எல்லாரும் வழி விட்டாங்க. என்னை பார்த்தோன்னே ஜெயக்குமார் அண்ணன் வராருன்னு அவங்கவுங்க வழி விட்டாங்க. வழி விட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஊஞ்சல் மேடைக்கு முன்னால் ஒரு ஸ்டெப்பு படி ஒன்று இருக்குது, இதில் ஏறுங்கன்றாங்க. இதில் நான் ஏற மாட்டேன், அண்ணாட பக்கம் ஏறுறேன்றேன். அந்த பக்கம் கூட்டம் ரொம்ப நெரிசலாக இருக்குது, இதில் ஏறுங்கன்ட்டாங்க. சரின்ட்டு நானும் ஏறிட்டேன். என் பின்னால் நம்ம தம்பி ஏறிட்டப்பாட ஏறி மேலே நின்று வணக்கம் வைக்கிறேன். இந்த பக்கம் போலீஸ் எல்லாம் லட்டி தூக்கிட்டாங்க. இறங்குங்க கீழே தம்பி கத்துறான். அவர் ஆன்மீக பாடகர், அவர் அங்காளம்மன் புகழ் பாடக்கூடிய பாடகர், அவரே இறங்க சொல்கிறீங்க, அவர் ஊஞ்சல் மேடைக்கு போனோம் வழி விடுங்கன்றாரு. அதெல்லாம் முடியாதுங்க, இறங்குங்க லட்டி எடுத்துட்டாங்க. லட்டி எடுத்து மேலே வீச பார்த்தாங்க. அடடா மகமாயி தாயே இறங்கிடு, வேணாம் நம்ம போவே வேணாம், இறங்கிட்டு அங்கேருந்து நான் நகர்ந்து வரேன். கீழே பாவராயனுடைய சன்னிதானத்துக்குள்ளே போகும்போது, உன்னுடைய ஊஞ்சல் மேடையில் பாடணுன்னு ஆசை எனக்கு ரொம்ப நாள் இருந்தது. அந்த வாய்ப்பு நீ தருவே என்பது எனக்கு தெரியும். ஆனால் உன்னை தேடி வந்து நான் அந்த இடத்துல ஏறி அவ்வளோ மக்கள் எதிர நான் கீழே இறங்கிட்டேனே, என்னை அசிங்கப்படுத்திட்டியம்மா தாயே, என்னை ஏன் அவமானப்படுத்தினேன். இதோட அமாவாசையில் உன் முகத்தை நான் பார்க்க மாட்டேன், சத்தியமான உண்மை இது. இதோட அமாவாசைக்கு நான் வரவும் மாட்டேன், உன் முகத்தை பார்க்க மாட்டேன். இன்னும் அப்படி கண்ணீர் அழறேன். என் தம்பி என்னை புஷ்டா பாடு, அழாதீங்க ஏன் ஆயிரீங்கன்னு. எனக்கு மனசு கஷ்டம். நான் யாராவதுனா வெளியே நின்றுருப்பேன். நான் ஏறி நான் கேவலப்பட்டு இறங்குற மாதிரி அந்த படியில் இறங்குறேனே. அப்போது நான் இறங்கி போகிறேன். அந்த ஊஞ்சல் மண்டபத்துக்கு பக்கத்தில் உக்காண்டிருக்கிறார் ஒரு தம்பி. அவர் அங்கே கோயில் நிர்வாகத்தில் ஒர்க் பண்ணுறவர் தான். அவர் பார்த்துட்டு, ஜெயக்குமார் அண்ணா வாங்க ஏன் அந்த பக்கம் போனீங்க? இல்லை இருக்கட்டம்மா. இல்லை நீங்கள் ஏறுங்க, தூக்குங்க, அவரை தூக்குங்கன்றாங்க. 4-5 பேர் சேர்ந்து என்னை அழுக்காக தூக்கிட்டாங்க மேலே. அவர் என்னை அப்படியே குழந்தைய வாங்குற மாதிரி அழுக்காக வாங்கி நிற்க வச்சிட்டார். ஊஞ்சல் மேலே போகிறேன், நீங்கள் வாங்க முதல்ல. அப்புறம் அங்கே இருக்கிற தம்பிங்க எல்லோரும் நீங்கள் வாங்கன்றாங்க. இருந்தாலும் சுப்பிரமணிய ஐயா வந்து என்னுடைய ரொம்ப குருநாதர் தான். அவர் இன்றைக்கும் நல்ல ஒரு பாடகர், பேரும் புகழமான ஒரு அற்புதமான ஒரு கலைஞர். அவர் இன்றைக்கி எப்போ போனாலும் சரி, என்ன ஜெயா நல்லா இருக்கியா, மகனே எப்படி இருக்குன்னு என்ன விசாரிப்பார். தங்கமான ஒரு குணம் படித்தவர். அப்படி சுப்பிரமணிய ஐயா பார்க்குறேன். சரி இவனுங்க மேடம் வர ஏற்றி விட்டானுங்க. ஐயா பார்த்தாரு, என்ன வா ஜெயக்குமார்னு கூப்பிட்டாரு. மைக்கு கொடுத்தாரு. மைக்கை பிடிச்சேன். நான் உங்கள் ஜெயக்குமார் பூசாரி வந்திருக்கிறேன், அம்பாள் புகழை பாட போகிறேன்னு சொன்ன உடனே ஆர்ப்பாட்டமான விசில் பறக்குது, கை தட்டுறாங்க, கோஷம் போடுறாங்க. எனக்கு கண்ணீர் தான் வருதா, கண்டி பாடுற மாதிரி எனக்கு எனக்கு நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு.
முதல்ல காடு மலை தான் கடந்து பாட்டு பாட முடியல. ஒரு பக்கம் கண் கலங்குறேன், பாடுறதுக்கு என்னால் அவளை பார்க்க அழகாக வரதாங்கடி பாட முடியல. ரெண்டாவது என்ன பண்ணேன், அம்மா தாயின் ஊஞ்சலை போய் தொட்டு ஆட்டுன்றாங்க. அம்மா தொட்டு ஆட்டுறேன். அம்மா ஊஞ்சல் ஆட்டிட்டு அப்புறம் ரெண்டாவது ஒரு மெட்டு எடுத்து ஒரு பாட்டு ஒன்று பாடுறேன், சக்தி ஐயாவுடைய பாடலை. நீ பார்த்த திசை எங்கும் பொண்ணு வளையும், அடிப்பாலோடு பூந்தேனும் பொங்கி வழியும், உன்னை போல இங்கு ஒரு தெய்வம் இல்லை, 8 திசை முழக்க உந்தன் இல்லை, ஆத்தா ஆத்தா காளியாத்தா ஆடுறா ஆடுறா ஆனந்த கூத்தா. அப்படியே மெய் செலுத்து போச்சு. மைக் கொடுத்துட்டு முடியல, என்னால் கண் கலங்கிற முடியல. ஏன்னா நான் பாடியிருப்பேன். நான் எதுக்கு அப்படி மைக்கை ஐயா கிட்ட கொடுத்துட்டேன்னா, நான் வரவே மாட்டேன் உன் சன்னிதானத்துக்கு, என்னை கீழே இறக்கிட்டு நான் அழுதுன்னு போகும்போது, தாயே என்னை மேலே ஏற்றிட்டியம்மா. இவளுடைய அந்த அற்புதத்தை எப்படி நம்ம சொல்ல, எனக்கு கண்ணே கலங்குது. நான் எப்படி அம்மா உன் சன்னிதானத்துக்கே நான் வரமாட்டேம்மான்னு சொல்லிட்டு நான் வெளியே வரும்போது என்னை அழுக்கா தூக்கி வாடா மகனே அப்படி குழந்தை தூக்குற மிருத்துக்கு மேலே உட்கார வச்சிட்டாலே, அப்போ அந்த தாயுடைய மகிமை எப்படி சொல்ல முடியும்? அதுதான் நான் கண்ணீர் கலங்கி நின்ற ஒரு தருணம், நான் ஆனந்த கண்ணீர் கலங்கிய தருணம் இந்த புரட்டாசி அமாவாசை. அருமை அருமை. அடுத்த கேள்விக்கு போகலாமா? ஆமாம், ஏன் ஆவேசமான பாட்டு அங்கே போனோடனே? நானும் அந்த பாடல் பார்க்கும்போதே எடுத்தோடனே ஆவேசமான பாடல் போயிட்டு இருக்கீங்க. ஒரு இல்லை எடுத்துமே தாளாட்டு தான் முதல்ல பாடினேன். அதன் பிறகு தான் நான் ஆவேசமாக பாட ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் தாளாட்டு பாடும் போது எதிர ஒரு அம்மா மேலே முடியை நல்லா தொங்க போட்டுட்டேன். அப்படியே பயங்கரமாக கண்ணை உத்து பார்த்தாங்க. நான் இங்கேருந்து பார்த்தாங்களே, பார்த்த உடனேயுமே ஆவேசமாக நான் பாடிட்டேன். தமிழ் சேனல் IPS அப்படின்னு ஒருத்தர் ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு. கங்கையம்மன் பம்பை கோலு என்ற யூடியூப் சேனல் போடுங்க. இந்த கொஷின் புரியல எனக்கு. கங்கையம்மன் பம்பை குழு என்ற யூடியூப் சேனலில் போடுங்கன்ற கொஸ்டின் புரியல. அடுத்த கேள்வி போகலாம். கார்த்திக்ன்றவர் கேட்டிருக்காரு. பாடல் வரிகள் ஒரு புத்தகமாக வெளியிட செய்ய வேண்டும். அதுக்கு தேவையான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். கூடிய விரைவில் வந்துடும். 2026 கண்டிப்பாக வெளியிடப்படும். மணிகண்டன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாப்பள்ளி நேர் ஓசூர்லேருந்து கேட்டிருக்காரு. லைஃப்பில் மறக்க முடியாத சந்தோஷம் துக்கம் இது கேட்டேன், அது வந்து இன்னொரு வீடியோவில் வரும். ஸோ அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஆனந்த், வணக்கம் அண்ணா, கேட்கறது தப்பாக இருந்தோம். என்ன கேட்டிருக்காருன்னா, ஆனந்த்ன்றவர் வந்து கேட்டிருக்காரு, அதாவது சாமி ஆடுறவங்களை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, உண்மையாகவே சாமி ஆடுறாங்களா இல்லையான்ட்டு. இது வந்து நீங்களே சொன்னீங்கப்பா. ஆக்சுவலாக இதுக்கு வந்து நானே ஆன்சர் பண்ணிடலான்றேன். நீங்கள் வந்து ஒரு 10 கோயிலுக்கு போனீங்களா தெரிஞ்சிடும், யான் உண்மையாக ஆடுறா, யார் பொய் ஆடுறா, சாமி இருக்கா இல்லையான்னு. உண்மையாக நான் அனுபவப்பட்டதை சொல்கிறேன். நீங்கள் உண்மையாக வந்து அருள் வந்து ஆடுறவங்களும் இருக்காங்க, அருள் வராது பார்த்தாலே தெரிஞ்சிடும். சாமி இருந்துச்சுன்னா அது அந்த ஆவேசமே வேறு. சில பேர் சும்மாவும் ஆவேசமாக ஆடுவாங்க, உணர்ச்சியிலே தெரிஞ்சிடும் அது உண்மையாக சாமியா இல்லையான்ட்டு உணர்ச்சியில் தெரிஞ்சிடும். 4 பேர் மேலே சாமி ஆடின்னு இருக்குது. அந்த 4 பேருக்கு தாண்டி ஒருத்தர் ஒரு தம்பி மேலே பயங்கரமாக ஆடின்னு இருக்குது. திருநூறுலாம் பூசின்னு பயங்கரமாக ஆடின்னு இருக்குது. என்னடா அதுன்னா சாமின்னு தெரியலன்னு அவர் இழுத்துன்னு வராங்க. இழுத்துன்னு வந்த பிறகு யார் வந்திருக்குன்னு கருமாரி வந்திருக்கிறேன்னு சொல்லிச்சு. கருமாரி வந்திருக்கிறியா, இது உண்மையான அந்த கதை. கருமாரி வந்திருக்கிறியா, அப்போ இங்கே நின்று இந்த சாமி ஆடுறவங்கலாம் வந்து ஒதுங்கிட்டாங்க. அப்போ இவரையும் திருநூறு நிறுத்தத்தில் வரேன், நான் வந்திருக்கிறேன்ல, கருமாரி அம்மன் பேரை சொல்கிறேன்ல, சரி நீ கருமாரி அம்மன் தான் வேப்பிலை, இப்படி வேப்பிலை வாங்கிட்டார். கற்பூரத்தை ஏற்றிக்கிற கற்பூரத்தி வாங்குறாரு. கற்பூரத்தை வாங்கினார திருநீரை வச்சேன் பாருங்க, திருநீரை வச்சு கீழே விழுந்தார். ஒரு பாட்டில் வச்சுருக்கிறாரு பாக்கெட்டில், பிராந்தி பாட்டில். அது அப்போ வந்து 1848 ஒர்க்கு அதை யாரும் போட்டு இருக்கிறாரு, அதை பாக்கெட்டில் வச்சு ஆடின்னு இருக்கிறாரு. இவர் கீழே விழுந்த பாட்டில் நொறுங்கி அந்த வெள்ளமாக போய் அவர் குத்தி பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. அது மாதிரி சில பேர் தன் ஆணவத்தில் ஆடுறவங்களும் இருக்கிறாங்க. பாக்கெட்ல இருந்து தாடு வச்சு தானென்ற கர்வத்திலும் தன் ஆணவத்திலையும் ஆடுறவங்களும் இருக்கிறாங்க. பக்தியிலே மெய் மறந்து ஆடுறவங்களும் இருக்கிறாங்க. அருள் வந்து ஆடுறவங்களும் இருக்கிறாங்க. அது மாதிரி யாருமே நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ அங்கே ஆனவர் வந்து பாக்கெட்ல இருந்து தாடு வச்சது. ஆமாம், அதை கண்ணாலையும் பார்த்தேன். உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண தந்தா சில வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கிறேன், அதை காட்டுறதுக்கு நாங்கள் தயார். வேணாம், பாவம் அவர் என்ன பண்ணாரு, அவர் ஆனந்தமாக ஆடி இருக்காரு. அதனால தான் அதை நான் வெளியே காட்டுறதுக்கு விரும்பலை. நெக்ஸ்ட் கேட்கலாமா? இது ஏற்கனவே கேட்ட கேள்வி தான். அவர் ப்ரோக்ராமுக்கு மினிமம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாரு?
ஸ்டார்டிங் அதான் இருந்தாலும் சொல்கிறேன் சின்னது தானே. அதான் வேலைக்கு ஏற்ற மாதிரி வந்து இப்போ சின்ன வேலையாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பெரிய வேலை வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 15,000 ஆரம்பிக்கிறாரு, அதிகபட்சம் 1 லட்சம் வரையும் போவார் அப்படின்னு நான் சொல்லுவேன். 60,000 வரையும் போவார் கைஸ். தமிழ் முரளி அவர் கேட்டவர் ஏற்கனவே கேட்டவர். சரவணன் நான் கிட்ட மலையனூருக்கு போகிற கதையை கேட்கல நீங்கள்? சூப்பரான கேள்வி. சரவணன்றவர் கேட்டிருக்காரு, ஜெயக்குமார் அண்ணா கிட்ட கேளுங்க ஆன்மீகத்தில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. அருமையான கேள்வி. இந்த ஆன்மீகத்தில் நான் வந்து எப்படி சொல்கிறதுனா, எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், வெளியேறவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு தெரியாது. கச்சிப்பட்டில் வந்து என்னை பற்றி கேட்டால் இருக்கிற மக்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்ட்டு. சின்ன வயசுலேருந்தே வீட்டுக்காக ரொம்ப உழைப்பேன். அப்பா வந்து டிரைவர் தான், அம்மா வந்து வீட்டில் இருப்பாங்க. அங்கே பக்கத்தில் கம்பெனி, நூல் கம்பெனிக்கு வேலைக்கு போவாங்க. 2 தங்கச்சி எனக்கு. அப்போயே வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சு. நாங்கள் கங்கை அம்மன் 3 கல் வச்சு ஒரு சின்ன வேப்ப மரம், இப்போ தான் அந்த பெரிய மரம் நம்ம கோயிலில் வந்து சின்ன வேப்ப மரம், இதுதான் நான் வழிபாடு பண்ணியிருந்தேன். ரொம்ப வறுமையான கஷ்ட சூழ்நிலை அப்போல்லாம். அதிலே இருந்து நாங்கள் சாப்பாட்டுக்கோ எங்களுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. அம்பாள் அருளோடு படுக்கிறதுக்கோ நாங்கள் சாப்பிட்றதுக்கோ நாங்கள் தூங்குறதுக்கோ எங்களுக்கு இட வசதியோ எங்களுக்கு வீடோ அதெல்லாம் எந்த குறையுமே நாங்கள் வைக்கல. அம்பாள் நல்லபடியாக வச்சுருந்தா. ஆனால் சில காலங்களில் அவளை பூஜிக்க ரொம்ப வறுமையில் நான் தாழ்ந்து போனேன். வறுமையிலையும் கஷ்டங்களையும் ரொம்ப சொல்ல முடியாத வேதனைகள். அதுலேயும் ஆன்மீகத்தில் காலை வச்ச பிறகு போட்டி போராப்பன நிறைய. என்னடா இவர் நல்லா அழகாக பாடுறாருன்னு இன்னொருத்தருக்கு போட்டி இருக்கலாம். போட்டி இருந்தால் இது நான் இப்போ கூட எல்லோரும் போட்டியாக தான் நினைப்பேன். ஓ அப்படியா, சரி நீயா நானா பார்த்துடலாம் மனசுக்குள்ளே. சரி நீயும் பாரு நானும் பாடுறேன், நீ இப்படி பாடுறியா நான் அப்படி பாடுறேன், போட்டியாக தான் நினைப்பேன். அதனால தான் அம்மா என்னை வச்சுருக்கிறான்னு போராப்பன படவே மாட்டேன். இன்றைக்கும் இந்த கங்கை அம்மன் பம்பை குழுவில் எப்படியா இருந்தாலுமே சரி, எவ்வளோ பேர் இந்த இடத்துல தொழில் கற்றுன்னு வேலை கற்றுன்னு இங்கேருந்து போய் அவங்கவுங்க ஒரு குரூப் ஆரம்பித்து வேலை செய்கிறாங்க. வாழ்க வளமுடன் தான் இன்றைக்கி வாழ்த்துன்னு இருக்குன்னு நான் கண்டு யாரையும் குத்தமே சொல்லலை. ஏன்னா நம்மளால இருந்து நிறைய சிஷியமார்களை வளர்த்தா தான் அவங்க நம்ம பேரை சொல்லும் போது தான் நம்மளுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் என்பது இல்லை. அதுங்க வளர்ந்தால் தான் நாளைக்கு என்னை நினைக்கும். கண்டிப்பாக நான் இறந்தாலும் என்னை நினைப்பாங்க. அப்படி அவங்கள நான் வளர்த்து விடணும். அதுமாரி நிறைய குழுவை வளர்த்து விட்டேன், நிறைய பேரை வளர்த்து விட்டேன். இன்றைக்கி பம்பை வாசிக்கிறாங்க, பாடுறாங்கன்னு. அதுமாரி இருக்கும்போது ஆன்மீகத்திலே நிறைய பேர் என்னை கேட்காத கேள்விகள். இந்த பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கும் அர்த்தம் என்ன, நீ எப்படி பாடுவ, நீ எப்படி நீ எந்த ஊர், நீ எங்கே இருக்கிற, எந்த ஏரியா, நீ எப்படி பாடலாம், நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறோமே, நீ எப்படி பாடுவ, இதெல்லாம் கேள்வியெல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. ஆனால் அதுலேயும் சில பேர், தம்பி நீ வாழ்க வளமுடன், நான் வணங்கும் தாயார் உனக்கு துணை இருப்பா, நீ நல்லா இருப்பன்ட்டு என்னை ஆதரித்தவர்கள் நிறைய பூஜாலிமார்கள். அடுத்த கேள்வி போலாமா? அவர் ஏன் அவரது தனிப்பட்ட சமூக வலைத்தளமான யூடியூப் அவர் போகும் சின்ன சின்ன திருவிழாக்களில் அதாவது நீங்கள் போகிறீங்களே, அதாவது இதுக்கு ஆன்சர் எனக்கும் தெரியும் தான் நான் கேட்குறேன். என்னென்னா நீங்கள் போகிற எல்லா கோயில்களும் வீடியோ எடுத்து போட மாட்டீங்களா? அதாவது அதிலும் சின்ன சின்ன கோயில்கள் எடுத்து போட மாட்டீங்களா? ஓ சின்ன சின்ன ஆலயங்கள்லாம் வந்து வீடியோ எடுத்து போட மாட்டோம், பெரிய பெரிய ஆலயங்கள் வீடியோ எடுத்து போகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது மகமாக இது தப்பான கான்வர்சேஷன். அப்படி கிடையாது. சின்ன சின்ன ஆலயங்கள் போடுறாரு, ஏன் போடணுன்னு சொல்கிறது. ஏன்னா எல்லா ஆலயத்துக்கு போனாலும் நான் வீடியோ எடுப்பேன். அது சின்ன கூரை உள்ளே இருக்கிற கோயிலாக இருந்தாலும் சரி, பெரிய மாளிகையில் இருக்கிற கோயிலாக இருந்தாலும் சரி, கங்கை அம்மன் பம்பை குழுவில் நாங்கள் வீடியோ எடுத்து நாங்கள் பதிவு பண்ணுவோம். இதில் நம்ம குழு தலைவர் வந்து கொஞ்சம் வேலை பயணமாக இருக்கிறதுனால அவர் வீடியோ போட முடியல. அவங்களுடைய வீட்டு வேலையாக கொஞ்சம் இருக்கிறதுனால வீடியோ போட முடியல. அதனால தான் இந்த பிரச்சனை, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த வாரத்துலேருந்து எல்லா வீடியோவும் ரிலீஸ் ஆகும், கவலை வேண்டாம். எப்படி? ஆமாம் தான் நீங்கள் வந்திருக்கிறீங்களா என்ன? அடுத்த கேள்வி கேட்போமா? அவ்வளோதான், 17 கேள்வி முடிஞ்சு ப்ரோ. கட் பண்ணிக்கோங்க ப்ரோ.